சத்ரியாஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். பத்திரிகை பணி, எழுத்துப் பணி, கட்சிப் பணி, சமூகப் பணின்னு பல பணிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம். அச்சமில்லைங்கிற மாத இதழை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அச்சமில்லை மாத இதழ் தொடங்கிய பிறகுதான் இன்றைய இறைவன். அதற்கு முன்பு கவிதை எழுதி கொண்டிருந்தேன். 3 கவிதை புத்தகங்கள் வந்தது. நெருப்பைச் சுடும் நிழல்கள் என்பது முதல் தொகுப்பு. அதற்கு அரசு அனுமதி பெறாமல் எப்படி அரசு ஊழியராக இருந்து கொண்டு கவிதை எழுதினீர்கள் என்று அரசு என் மீது நடவடிக்கை எடுத்தது. அதில் கலைஞரை பாராட்டி ஒரு கவிதை இருக்கும். எப்படி எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் புகழ்ந்து பாடலாம், அந்த எம்ஜிஆர் காலத்து ஆட்சி, கவிதை எழுதலாம் என்ற ஒரு கேள்வி. அடுத்தது முதல்வரை அரிதாரம் என்று சொல்லி இழித்து பேசியிருக்கிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. முதல் கேள்விக்கு நான் சொன்ன பதில், நான் கலைஞர் என்று எங்கேயும் சொல்லவில்லை. என்னுடைய கவிதையில் நான் அந்த கவிதை வரியில் தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழர்த்தத்தில் சூடு கலந்த நாள் தொட்டு யுகம் யுகமாக ஒரு நிழலோடு நிழல் வருகிறேன் என்று எழுதியதை வைத்து அவர்களே யூகித்து சொன்னது. அதை நான் கலைஞரை பாடியிருக்கிறேன் என்பது உங்கள் யூகம். யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சுமத்துவது விதிப்படி செல்லாது அப்படி என்று பதிலளித்தேன். அதற்கு பிறகு ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து அதை அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது அந்த குற்றச்சாட்டை. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கய்யா. 3 புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள். இந்த புத்தகத்துக்கு நடவடிக்கை எடுத்தது அரசு, எம்ஜிஆர் அரசு. அடுத்து அரசு ஊழியனாக இருந்து கொண்டு கவிதை எழுதினால் அரசு செயலர்கள் போன்றவர்களின் அனுமதி பெற்று எழுத வேண்டும். அவர்கள் சொல்லுவதை மட்டுமே நான் கவிதையாக வெளியிட வேண்டும் என்ற நிலைமை இருந்ததால் இதனுடைய குற்றச்சாட்டு முடிவதற்கு முன்பே இன்னொரு தொகுதி எழுதிவிடுவோம் என்று அவசரமாக எழுதிய புத்தகம் காலடியில் சில ஆகாயங்கள். இந்த குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும் பொழுதே எம்ஜி ராமச்சந்திரன் அரசே அதுக்கு முதல் பரிசு கொடுத்து விட்டது. இப்போ அடுத்தது 3வது புத்தகம், இந்த பூமியில் இளமை பூக்கும். அந்த புத்தகத்துக்கு 3ஆம் பரிசு தமிழக அரசு. அதோடு என்னுடைய கவிதை பணியை முடித்து கொண்டு அச்சமில்லை உரைநடைக்கு வந்துவிட்டேன். அதற்கு பிறகு நான் கவிதை எழுதுவதே இல்லை. ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு அப்படிங்கிற முக்கியமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நான் 1999வது ஆண்டு பூமி ஏகாம்பர கவுண்டர் என்பவரை வாலாஜா சென்று சந்தித்தேன். அப்பொழுது அவர் அவருக்கு வயது 90. அப்பொழுது தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழன் ஆட்சி வரும் என்று சொல்லி அவர் எழுதிய ஒரு சிறு புத்தகத்தையும் கொடுத்தார். அதுதான் வட தமிழ்நாடு பற்றிய சிந்தனைக்கு தூண்டுகோலாக அமைந்த புத்தகம். எனவே தான் நான் என்னுடைய வட தமிழ்நாடு முன்னேற்ற கட்சியினுடைய 3 பெரும் தலைவர்களில் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்ற பேரறிஞர் ஒருவர், பூமு ஏகாம்பர கவுண்டர், அரசியலுக்கு ராமசாமி படையாச்சியார் என்ற 3 பேரையும் தலைவர்களாக வைத்திருக்கிறோம் எங்களுடைய கட்சிக்கு. அவரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன இந்த வாசகம், கடைசியாக அவரை சந்தித்து விட்டு பேட்டி கண்டுவிட்டு அச்சமில்லைக்காக பேட்டி கண்டு வரும்பொழுது எங்களுடைய துண்டறிக்கைகள், எங்களுடைய பிரசுரங்கள், எங்களுடைய அமைப்பு பற்றிய செய்திகள், இதையெல்லாம் உங்களுக்கு அச்சமில்லை இதையெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டோம். அவர் சொன்னார், தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பது என் வாழ்நாள் கனவு. அந்த கனவை அனாதையாக விட்டு சென்று விடுவேனோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. உங்களையெல்லாம் சந்தித்த பிறகு எனக்கு அந்த அச்சம் இல்லை, நீங்கள் இதை மேலெடுத்து செல்லுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் துவக்கம். வேலி அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக நிறைய சமூக பணிகளை செஞ்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா. ஆமாம், வேலி அறக்கட்டளையும் எதற்காக தோற்றுவிட்டோம் என்றால், இந்த திருமாவளவன் கும்பலால் 20க்கும் மேற்பட்ட வன்னிய குடும்பங்கள், பெண்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு
நிதியுதவி செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கத்துக்காக துவங்கப்பட்டது தான் அது. முதலில் தருமபுரி கலவரம் நடந்ததை பற்றி தெரியும் உங்களுக்கு. நாகராஜன் குடும்பத்து பெண்ணை இழுத்து கொண்டு போய் நாகராஜன் கொலையானதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் தருமபுரிக்கு செல்லும் பொழுது பேசி கொண்டு போனோம். நான், மகாசங்க தலைவர் பலராமன், இன்னொரு நண்பர் ஜே.கே. படையாச்சி. நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜே.கே. படையாச்சி நான் ஒரு 10,000 ரூபாய் நிதி தருகிறேன் அந்த பலராமன் தன்னுடைய சங்கத்தின் சார்பாக 10,000 தருகிறேன் என்றார். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அச்சமில்லை சார்பாக நான் ஒரு 10,000 தருகிறேன் என்று இப்படி பேசி கொண்டு போகும் பொழுது இந்த செய்தியை சொன்ன பிறகு இங்கே சொன்ன ஒரு 10 பேர் ஆளுக்கு 10,000 போட்டு 1,00,000 ரூபாய் நிதி கொடுத்தோம். முதல் வேலி அறக்கட்டளையின் மூலம் நாகராஜன் குடும்பத்துக்கு உதவியது தான் முதல் நிதி. அதற்கு பிறகு தான் இந்த வேலி அறக்கட்டளை அமைப்பே உருவானது. அதன் மூலம் இந்த வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் நூல்கள் விற்ற நூலிலிருந்து ஒரு 4,00,000 ரூபாய் நிதி மிச்சப்பட்டது. அந்த 4,00,000 ரூபாய் நிதியை வைத்து தான் இந்த வேலி அறக்கட்டளை உருவாக்கினோம். இதுவரை ஒரு 15 குடும்பங்களுக்கு முதல் தவணையாக வட்டி அதை முதலீடாக வைத்துவிட்டு அதிலிருந்து வருகிற வட்டி தொகையை மட்டும் எடுத்து ஒரு 10 குடும்பங்களுக்கு முதல் தவணையாக 10,000 கொடுத்தோம். இரண்டாவது தவணையாக 10,000 என்று இதுவரை 20,000 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்திருக்கிறோம். இதனுடைய தலைவராக என்னுடைய நண்பரும் சமூக சிந்தனையாளருமான டாக்டர் விமலாமூர்த்தி அவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிதி அதிகமானவுடன் 2 வன்னிய படைப்பாளிகளுக்கு ஆண்டுதோறும் விழா நடத்தி 50,000 நிதி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். இப்பொழுது 2வது புத்தக வெளியீட்டின் போது அந்த முதல் தொகையான 3 லட்சத்தை அவரிடம் கொடுத்து முதல் தவணை என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். இது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நிதி ஆகிவிட்டால் படைப்பாளிகளுக்கும் நாங்கள் ஊக்குவிப்பதற்காக பரிசளிப்போம். இதுதான் நோக்கம். வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் அப்படிங்கிற நூலோட முதற் பதிப்பை சென்னை காமராஜர் அரங்கத்தில் 13/5/2017 மிகவும் பிரம்மாண்டமாக வெளியிட்டீங்க. அதேமாரி அதனுடைய 2ஆம் பதிப்பை சேலத்தில் 31/12/2023 வெளியிட்டீங்க. இதனுடைய ஆக்கப்பணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது எப்படி சிந்தனைக்கு வந்தது என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். மகாசங்கத்தின் 125வது ஆண்டுக்கு ஒரு மலர் வெளியிடுவது என்று முடிவெடுத்தோம். மலர் வெளியிடுவதற்கு நிதி செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று பலராமன் அவர்கள் கேட்டபொழுது ஜெகத் என்னுடைய நண்பர், முதலில் அவரை அணுகி கேட்போம் என்று போனவுடன் ஜெகத்துக்கிடன் சொன்னவுடன் எவ்வளவு பட்ஜெட் என்று கேட்டார். பலராமன் 7 லட்சம் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மலர் வெளியிடுவதற்கு 7 லட்சமா? அப்படியானால் இதை வைத்து வேறு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அப்பொழுது பிராமணர் சங்கத்திலிருந்து பிராமணர்களை பற்றிய ஒரு 5 தொகுதி வெளிவந்திருந்தது. அதுதான் தூண்டுகோல். அதேபோல் வன்னியர் சமூகத்துக்கும் வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் என்ற தலைப்பில் நூல் எழுத வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டியது பிராமணர் சங்கத்தின் மூலம் வெளியான அந்த நூல்கள் தான். பிராமணர் சங்க தலைவர் நாராயணன் அவர்களை சந்திக்க போனோம். அந்த தொகுதிகளை பார்க்க வேண்டும் என்று அவரது அலுவலகத்தில் அவரது செயலாளரை கேட்டோம். எங்களுக்கு இந்த 5 தொகுதியும் வேண்டும், நாங்கள் இதை பார்த்து எங்கள் சமூகத்தை பற்றி எழுத வேண்டும். அவர் என்ன சொல்லிவிட்டார், புத்தகம் இருப்பில் இல்லை, 2ஆம் பதிப்பு தயாராகி கொண்டிருக்கிறது, இன்னும் 3-4 மாதங்கள் ஆகும், நாங்கள் இன்னும் 3 மாதத்தில் 125வது ஆண்டு விழா கொண்டாடப் போகிறோம், 3 மாதங்கள் ஆனால் எப்படி நாங்கள் உங்கள் தலைவரை பார்க்கலாமா என்று கேட்டோம். பாருங்கள் என்று அனுப்பினார். நாராயணன் அவர்கள்கிட்ட எங்களுடைய திட்டத்தை சொன்னோம். நீங்கள் எந்த சமூகம் என்று கேட்டார். வன்னியர் சமூகம். சின்ன சின்ன சமூகங்களெல்லாம் தங்களுடைய சமூகத்தை பற்றிய வரலாறுகளை எழுதி கொண்டிருக்கின்றன. இந்த வன்னியர் சமூகத்திலிருந்து அப்படி ஒரு ஆள் வரவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. உங்களை பார்த்தவுடன் மகிழ்ச்சி. பரவாயில்லை, என்னுடைய காப்பீஸை
என்னுடைய லைப்ரரியிலிருந்து எடுத்து தருகிறேன், நீங்கள் புத்தகம் வெளியிடுங்கள் என்று சொல்லி அந்த 5 தொகுதியும் கொடுத்தார். எவ்வளவு என்று கேட்டேன். இதை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக தருகிறோம், நீங்கள் இப்படி ஒரு முயற்சி எடுப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னார். நீங்கள் வாழ்த்தை இப்பொழுது சொல்ல வேண்டாம், புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லுங்கள் என்று சொன்னோம். அதன்படி காமராஜர் அரங்கத்தில் புத்தக வெளியீட்டு விழா இந்த பொழுது அவர் நாராயணன் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இதுதான் ஒரு ஆரம்பம். ஜெகத் வந்து 5 லட்சம் கொடுத்தார். 7 லட்சம் இவர் பட்ஜெட் சொன்னார், 5 லட்சம் கொடுத்தார். அது 1 லட்சம் 1.5 லட்சம் தான். அந்த 1 லட்சம் மலருக்கு செலவானது. மிச்சம் 4 லட்சம் தான் இந்த வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் தொகுதிக்கான அடிப்படை. இதை நாங்கள் எழுதி கொண்டு இருக்கும் பொழுதே 6 தொகுதிக்கும் 6 புரவலர்கள் வந்தார்கள். நான் ஒரு தொகுப்புக்கு 1 லட்சம் ரூபாய் புரவலர் நிதி தருகிறேன். அது மாதிரி 6 + 4 10 லட்சம் சேர்ந்து தான் இந்த முதல் தொகுப்பு வெளியிடப்பட்டது, முதல் பதிப்பு. ஐயா, வட தமிழ்நாடு ஏன் அவசியம்? வட தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டுக்காரர்களின் மேய்ச்சல் காடாகி கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் எல்லாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், தென் தமிழ்நாட்டுக்காரர்களை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இங்கே நிறுத்தி எம்பி ஆக்குகிறது. ஆனால் வட தமிழ்நாட்டைச் சேர்ந்த யார் ஒருவரையும் தென் தமிழ்நாட்டில் நிறுத்தி இதுவரை எம்பி ஆக்கியதில்லை. இப்படி அதிகமாக எம்பி ஆக்கியது திமுக தான். திமுகவிலிருந்து இதுவரை போன தேர்தல் வரை 2019 தேர்தல் வரை 20 தென் தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று நான் சொல்லுவது நாடார், முக்குலத்தோர், கொங்கு வேளாளர், தென் தமிழ்நாட்டு பெரும்பான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் 20 பேர்கள் எம்பியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சின்ன சின்ன ஜாதிகள் யார் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. கண்டால் இன்னமும் கூடுதலாக கூட இருக்கலாம். ஒரு வட தமிழ்நாட்டுக்காரன் ஒருவனை கூட தென் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தென் தமிழ்நாட்டில் நிறுத்தி எம்பி ஆக்காத நிலையில் தென் தமிழ்நாட்டுக்காரர்களை இங்கே நிறுத்தி எம்பி ஆக்குவது எங்களை பாதித்தது. அதனால்தான் வட தமிழ்நாட்டுக்கு தனி மாநிலமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. உதாரணமாக டிஆர் பாலு தஞ்சாவூர்காரர், கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த கள்ளரும் குலத்தோரில் ஏதோ எந்த பிரிவோ அது தெரியாது. அவர் ஒரு முறை தஞ்சாவூரில் நின்று போட்டியிடுகிறார், அங்கே தோற்கடிக்கப்படுகிறார். அவரை கொண்டு வந்து தென் சென்னையில் 4 முறை எம்பி ஆக்கியது திமுக. அப்புறம் 4 முறையும் அவர் அமைச்சரானார், மத்திய அமைச்சராகவும் ஆனார். அதன் பிறகு ஸ்ரீபெரும்புதூரில் இப்பொழுது 2வது முறையாகவோ 3வது முறையாகவோ எம்பியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பே இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் தென் தமிழ்நாட்டவர்களை வட தமிழ்நாட்டில் எம்பி ஆக்கி வட தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டவர்களின் மேய்ச்சல் காடாக்கக்கூடாது என 2-3 பக்க கடிதங்கள் டீட்டெயிலோடு யார் யார் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதி அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து பத்திரிகைகள் 96 கடிதங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பினோம். அதன் பிறகும் இந்த தேர்தலிலும் திமுக விடாப்படியாக தமிழச்சி தங்கப்பாண்டியனையும் டிஆர் பாலுவையும் வட தமிழ்நாட்டில் நிறுத்தி எம்பியாக்க முயல்கிறது. எனவே வட தமிழ்நாட்டை அழிப்பது திமுகவின் நோக்கமாக இருக்கிறது. எனவே வட தமிழ்நாடு தனி மாநிலமாக வேண்டும், வட தமிழ்நாட்டுக்கு வட தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டின் மேய்ச்சல் காடாக்கும் கொடுமைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வட தமிழ்நாடு தனி மாநில கோரிக்கை. இது பற்றி நான் வட தமிழ்நாடு என்ற முதலில் ஒரு புத்தகமும், வட தமிழ்நாடு எங்கள் நாடு என்ற எப்படி வட தமிழ்நாடு தமிழக முதல்வர்களால் சுரண்டப்படுகிறது, துரோகம் செய்யப்படுகிறது என்பது குறித்து நெற்றிக்கண் இதழில் தொடராக எழுதிய 20 கட்டுரைகளின் தொகுப்பு தான் வட தமிழ்நாடு எங்கள் நாடு. இப்பொழுது அது 2ஆம் பதிப்பு வந்திருக்கிறது. ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு என்ற வட தமிழ்நாடு என்பதை ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு என்ற தலைப்பிலும், வட தமிழ்நாடு எங்கள் நாடு என்ற புத்தகத்தை வட தமிழ்நாட்டின் மீது தமிழக முதல்வர்களுக்கு ஏன் இந்த பகை என்ற தலைப்பிலும்
2ஆம் பதிப்பாக வந்திருக்கிறது. இது எல்லாமே பாதிக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்டது தானே தவிர நாங்களே வலிந்து போய் எழுதுறது எந்த கொள்கையும் இல்லை. எம்பியில் மட்டும் புறக்கணிக்கப்பட்டாங்களா, இல்லை மேயர், கவுன்சிலர், எம்எல்ஏ போன்ற மற்ற பதவிகளிலையும் புறக்கணிக்கப்பட்டாங்களா? ஆமாம், அதெல்லாம் தனி அரசியல் வால்யூம் புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறோம். அரசியல் வால்யூம் 1ல் மேயர், அப்புறம் எம்எல்ஏக்கள் எப்படி எம்பிக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் வால்யூம் 2ல் நாடாளுமன்ற எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறோம். அதனுடைய ஒரு சிறு புத்தகமாகத்தான் ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு 5 அறிக்கைகள் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இதுவரையில் வட தமிழ்நாட்டிலிருந்து எந்தெந்த கட்சி எவ்வளவு பேரை தென் தமிழ்நாட்டிலிருந்து எம்பி ஆக்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக. இதில் காங்கிரஸ் கட்சி தான் வன்னியருக்கு அதிகமான இடங்களை ஒதுக்கி இருக்கிறது, எம்பி ஆக்கி இருக்கிறது. அடுத்த நிலையில் திமுக என்று சொன்னாலும் திமுக 20 எம்பிக்களை தென் தமிழ்நாட்டு இந்த 3 பெரும் சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களையும் எம்பி ஆக்கி இருக்கிறது. 18 பிறமொழியாளர்களை, தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்களை எம்பி ஆக்கி இருக்கிறது. ஆனால் வன்னியர்களை 15 பேர்கள் எம்பி ஆக்கி இருக்கிறது திமுக. பிறமொழியாளர்களை விட நாடார்கள், நாயுடுகள், ரெட்டியார்கள், கன்னடர்களை விட வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் கம்மியா? இந்த கேள்வி எங்களை மிகவும் பாதித்தது. எனவே திமுகவின் அழிவில்தான் வன்னியர் எழுச்சியும் வட தமிழ்நாடு தமிழர் எழுச்சியும் சாத்தியம் என்ற கொள்கை எங்கள் உள்ளத்தில் வேர்பிடிக்க ஆரம்பித்தது திமுகவினுடைய வன்னியர் ஒழிப்பு நடவடிக்கைகளை பார்த்து புள்ளிவிவரத்தை தெரிந்த பிறகுதான். இதேபோல் எம்எல்ஏக்கள், இதுவரையில் அதிகமான எம்எல்ஏக்களை கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம்தான். எந்த சமுதாயத்தோடு தனிப்பட்ட சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் 490 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள் வட தமிழ்நாட்டிலிருந்து வன்னியர்கள். இங்கே நிறுத்தி நாடார்கள், கொங்கு வேளாளர்கள், முக்குலத்தோர் என 200க்கும் மேற்பட்டவர்கள் எம்எல்ஏக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எம்பியை போலவே தென் தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒரு வன்னியனை கூட வட தமிழ் எம்பியாகவோ எம்எல்ஏவாக ஆக்கவில்லை. இதோடு மட்டும் இந்த கொடுமை முடிந்து விடவில்லை. இது பற்றிய புள்ளி விவரங்களை இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறோம். உதாரணமாக மந்திரி சபையில், மத்திய அமைச்சரவையில் இதுவரை வட தமிழ்நாட்டிலிருந்து 37 பேர்கள் மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 44 பேர்கள் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 37 பேர்களிலும் கூட வன்னியர் மத்திய அமைச்சரானது ரொம்பவும் கம்மி. நாயுடு, ரெட்டி இவங்களையெல்லாம் விட கம்மி. முதலியார் போன்ற சிறுபான்மை சாதிகளை விடவும் கம்மியாக 1-2 பேர் தான் மத்திய அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளால். இதை கேட்பதற்கு வன்னியர் சமூக தலைவர்கள் யாரும் துணிந்து வருவதில்லை. நாங்கள் தான் இதை கேட்பதற்கு இருக்கின்ற ஒரே நாதி. ஆனால் என்னை விட்டால் வன்னியர் சாதிக்கு நாதி ஏது என்று ராமதாஸ் கேட்டிருக்கிறார் ஒரு முறை. ஆனால் உண்மை என்னவென்றால் வன்னியரை விட்டால் ராமதாஸுக்கு வேறு நாதி இல்லை என்பதுதான் உண்மை நிலை. ஆனால் அவர் கூட இதை கேட்பதில்லை, நாங்கள் தான் கேட்கிறோம். இப்படி கேட்டு புள்ளி விவரத்தோடு கேட்டு சும்மா சொல்லிவிட்டு போய்விடுவதில்லை, புள்ளி விவரத்தோடு தந்திருக்கிறோம். 1900 எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி காலத்திற்கு முன்பு வரை வட தமிழ்நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் அமைச்சரவையில் சமமான அமைச்சர்கள் தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். எம்ஜி ராமச்சந்திரன் தான் இந்த விஷயத்தை ஊன்றினார் என்று சொல்ல வேண்டும். அதன்படி எம்ஜி ராமச்சந்திரன் 3 அமைச்சரவைகள் சொல்கிறார். எம்ஜி ராமச்சந்திரன் 3 அமைச்சரவைகளிலும்
வட தமிழ்நாடு 192 எம்எல்ஏக்களை கொடுக்குது அவருக்கு. தென் தமிழ்நாடு 191 எம்எல்ஏக்களை கொடுக்கிறது. 101 எம்எல்ஏவாவது கூட கொடுத்த வட தமிழ்நாட்டுக்கு 21 அமைச்சர்களை மட்டும் கொடுத்து விட்டு தென் தமிழ்நாட்டுக்கு 49 அமைச்சர்களை கொடுக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரன். இந்த அநீதியை எதிர்த்து புள்ளி விவரத்தோடு யார் யார் அமைச்சராக்கப்பட்டாங்க வட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அமைச்சரவை ஒவ்வொன்றிலும் என்ற விவரம் கொடுத்திருக்கிறோம். இதேபோல் ஜெயலலிதாவின் 4 அமைச்சரவைகளிலும் 298 எம்எல்ஏக்களை வட தமிழ்நாடு அவருக்கு கொடுத்திருக்கிறது. 46 அமைச்சர்களை மட்டுமே வட தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் 280 எம்எல்ஏக்களை கொடுத்த தென் தமிழ்நாடு 18 எம்எல்ஏ குறைவாக கொடுத்திருக்கிறது வட தமிழ்நாடு. ஆனால் அவங்களுக்கு 102 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள். 46 போச்சுன்னா 56 எம்எல்ஏ அமைச்சர்கள் கூடுதலாக கொடுத்திருக்கிறார். மந்திரி எம்எல்ஏக்களை கூடுதலாக கொடுத்த ஒரு பகுதிக்கு குறைவான அமைச்சர்களை கொடுத்து வட தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டவர்களின் மேய்ச்சல் காடாக்கி இருக்கிறார். சரி, எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதாவும் தான் இப்படி, கருணாநிதி கூட கொடுத்து விட்டாரா என்று கேட்டால், கருணாநிதியை முதலமைச்சர் என்ற முகவரியை கொடுத்தது வன்னியர் சமூகம் 67. ஆனால் அதற்கு பிறகு கருணாநிதி வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் வட தமிழ்நாட்டை விட அதிகமான எம்எல்ஏக்களை திமுகவுக்கு கொடுத்தது வட தமிழ்நாடு தான். ஆனால் அவர் எப்படி அமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். 3 அமைச்சரவைகள், இதில் 322 எம்எல்ஏக்களை வட தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது திமுகவுக்கு. ஆனால் 45 அமைச்சர்களை மட்டுமே வட தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கருணாநிதி ஸ்டாலின் இருவரையும் சேர்த்து ஒன்றா எடுத்துக்குங்க. 223 எம்எல்ஏக்களை கொடுத்த தென் தமிழ்நாட்டுக்கு 66 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 21 அமைச்சர்கள் கூடுதலாக கொடுத்திருக்கிறார். எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதாவும் செய்தது துரோகம் என்றால், கருணாநிதி செய்தது மாபெரும் துரோகம் வன்னியர் சமூகத்துக்கு. ஏனென்றால் வன்னியர் சமூகத்தால் மட்டுமே அவர் முதலமைச்சராகி இருக்கிறார் 3 முறையும். 2006 96 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு ஆட்சி நடத்திய பொழுது பாமகவை சேர்ந்த 18 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் முதல்வரானார். ஆனால் அந்த நேரத்தில் கூட வன்னியருக்கு குறைவான அமைச்சர்களை கொடுத்து, வட தமிழ்நாட்டுக்கு குறைவான அமைச்சர்களை கொடுத்து வட தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதியும் ஸ்டாலினும். இப்போது ஸ்டாலின் முதல்வராக இருப்பதற்கு காரணம், வட தமிழ்நாடு 78 எம்எல்ஏக்களையும் தென் தமிழ்நாடு 47 எம்எல்ஏக்களையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் அவரது அமைச்சரவையில் வட தமிழ்நாட்டுக்கு 11 அமைச்சர்களும் தென் தமிழ்நாட்டுக்கு 21 அமைச்சர்களும். இப்படி வரவனெல்லாம் வட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான் என்பதால் தான் வட தமிழ்நாடு தனி மாநிலமாக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மிக அதிகமான பொது சொத்து கொண்ட சமூகம் வன்னியர் சமூகம் தான். அந்த சொத்தை வச்சு ஏன் சமூகத்து தலைவர்கள் முன்னேற்றலை? அதாவது வன்னியர் சமூகத்தினுடைய சேர்ந்த சான்றோர்களும் மற்றவர்களும் தன் சமூகத்தை நம்பியதை விட பிறர் சமூகத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்தவர்கள். உதாரணமாக சொல்லணும்னா, இவ்வளவு கல்வி அறக்கட்டளைகள் இருந்தும் அத்தனையும் பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகத்தினிடம் ஒப்படைத்தது நம்முடைய சமுதாய வள்ளல்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இதன் காரணமாக 96 வரைக்கும் ஒரு 125 ஆண்டுகள் இந்த சொத்துகளிலிருந்து வருந்த வருவாயை கொண்டு பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளை திறந்தது. அதை வைத்து கட்டடங்கள் கட்டியது. கல்லூரி காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரி, சென்னையில் ஒரு கல்லூரி, இது எல்லாமே வன்னியர் அறக்கட்டளை சொத்திலிருந்து கட்டப்பட்டவை தான். வன்னியர் சமூகத்துக்கு இருந்த ஒரு சில சின்ன ஆரம்ப பள்ளிகளை கூட மூடிவிட்டார்கள். இதற்கு காரணம், அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அறங்காவலர்கள் கொண்டு இயங்கியது ஆரம்ப கட்டத்தில். அதனிடம் கொடுத்தால் இது பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய அறக்கட்டளை சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும், இந்த சமூகத்துக்கு பயன்படும் என்று எண்ணி கொடுத்தார்கள்.
ஆனால் அந்த ஒயிட் காலர் அறங்காவலர்கள் எல்லோருமே இந்த சொத்தை வன்னியர்கள் அப்படியே அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டதாக கருதி பச்சைப்பன் அறக்கட்டளையை வளர்த்தார்களே தவிர வன்னியர் அறக்கட்டளை எதன் பெயரிலும் கல்லூரிகளோ பள்ளியோ எதுவுமே திறக்கவில்லை. இதன் பிறகு சம்பத் என்ற ஒரு வழக்கறிஞர் தான் இதை முதலில் கண்டறிந்து பிடிலி செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளையை மீட்டார். அப்புறம் கோவிந்த நாயக்கர் அறக்கட்டளை இப்பொழுது தான் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பொது சொத்து நல வாரியம் வந்தும் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த வேகம் பத்தாது. லிங்காயத் 1916 ஒரு வாடகை கட்டடத்தில் துவங்கப்பட்டது லிங்காயத் கல்வி நிறுவனங்கள். ஆனால் அது இன்றைக்கு 450 கல்வி நிறுவனங்களோடு ஓகோன்னு வளர்ந்து நிற்கிறது. அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் தனி ஹெலிகாப்டரில் சென்று இந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதே 1916க்கு முன்பு 73லிருந்து ஒரு 37, 43, 53 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் சொத்துடைய அறக்கட்டளைகளை வைத்து இந்த சமூகம் முன்னேறாமல் போனதற்கு இந்த சமூகம் தங்களுடைய சொத்துக்களை பச்சைப்பன் அறக்கட்டளையில் பாதுகாப்பில் வைத்தது தான் காரணம். இப்பொழுது வந்திருக்கிறது கூட நான் சொல்லுவதெல்லாம் என்ன என்றால், முதலில் பிடிலி செங்கல்ராய நாயக்கர் பெயரில் வடதமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைநகருக்கு பக்கத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்குங்கள். முதலில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது இந்த அறக்கட்டளைகளிலிருந்து. அடுத்த ஒரு ஆண்டு எல்கேஜியிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒவ்வொரு இடமா கல்வி நிறுவனங்களை தோற்றுவியுங்கள் என்று சொல்லி பேசி இவர்களுக்கு பாராட்டு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த வேகத்தில் செயல்பட்ட மாதிரி தெரியவில்லை. நிலத்தினுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கிறது. நிலத்தை 10 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகர் பக்கத்தில் வாங்கிவிட்டால் கல்வி நிறுவனங்களும் முன்னேறும், நிலத்தின் மதிப்பும் முன்னேறும். அதை இப்பொழுது நலவாரிய தலைவர்களாக இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வட்டி தொகையை வைத்து நலம் செய்கிறேன் என்பதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. முதலீடு வைத்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகர பக்கத்திலும் ஒவ்வொரு கல்வி வல்லுநர்கள் பெயரில் ஒரு கல்வி நிறுவனத்தை தோற்றுவிக்க வேண்டும். அது எல்கேஜியிலிருந்து கல்லூரி படிப்பு வரையில் அதில் இருக்க வேண்டும். முடிந்தால் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் அவைகள் நடத்த வேண்டும். அதற்கு வன்னிய நலவாரிய தலைவராக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். 4 பேர் 4 இதை சொல்லுவான். நிலம் வாங்கினா அவன் கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லுவான். அதுக்கெல்லாம் பயந்தால் ஒன்றுமே நடக்காது. ஒரு 10 பேரோடு போய் 10 பேர் கூடி பேசி நிலம் வாங்குங்கள். ஊழல் என்று சொல்லுவான்னு சொல்லி கொண்டு தான் இருப்பான். இப்போ லிங்காயத் அறக்கட்டளை இருக்கே, பிரபாகர் கோரேன்னு ஒருத்தர் 37 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வயது 37, அந்த அறக்கட்டளைக்கு பொறுப்புக்கு வந்த பொழுதும் 37. இருந்த கல்வி நிறுவனங்கள் வெறும் 25. இன்றைக்கி மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல கல்லூரிகள் என்று 350 நிறுவனங்கள் இருக்கிறது என்றால் அந்த பிரபாகர் கோரை மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்க மாட்டானுங்களா அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன்? எனவே இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்பொழுது நம்முடைய ஐஏஎஸ் தலைவராக வந்திருக்கும் ஜெயராமன் ஐஏஎஸ் அவர்கள் துணிந்து மாவட்டந்தோறும் கல்வி நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணுவதற்கு இந்த அறக்கட்டளைகளிலிருந்து வருகின்ற நிதியை பயன்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த சமூகத்துக்கு கல்வியினுடைய
நிலையும் உயரும். இப்போது லிங்காயத் அறக்கட்டளை இருக்கேன், அதுதான் முதல்ல கேப்டேஷன் ஃபீஸுங்கிறத கொண்டு வந்தது. லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆனால் மற்றவனுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கி அவனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்ததோடு அந்த கல்வி நிறுவனங்களையும் வளர்த்துருக்கு. நான் இதற்கு முன்பிருந்த தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். எத்தனை அறங்காவலர்கள் இருக்கிறாரோ அத்தனை பேரும் சென்று லிங்காயத் அறக்கட்டளையினுடைய தலைவர்களை சந்தித்து, அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சென்று அது எப்படி வளர்க்கப்பட்டது என்ன என்பதையெல்லாம் கண்டு வந்து இங்கே நடவடிக்கை எடுங்கள் என்றேன். அது யாரும் கேட்டுக்கொண்டதாக தெரியவில்லை. ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதல்லவா, நான் ஒரு சாதாரணமானவன், இவன் சொல்லி நம்ம செய்தோம் என்று இருக்கக்கூடாது என்ற நினைப்பில் இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். இனியாவது அங்கு சென்று அது எப்படி வளர்ந்தது என்பதை பார்த்து இந்த கல்வி நிறுவனங்களை வைத்து வளர்த்தால் இவ்வளவு சொத்துடைய இந்த சமூகம், அறக்கட்டளை சொத்துடைய இந்த சமூகம் கல்வியிலும் உயரும், வாழ்க்கை தரத்திலும் உயரும். க்ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.